ஹாய், நீங்கள் பேக்கிங்கில் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பாத்திரத்தில் கேக் பண்ணாலும் சரி, இல்லை அவனில் கேக் பண்ணாலும் சரி, நான் சொல்கிற இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாத்திரத்தில் கேக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாத்திரத்தில் மேலே இருக்க மூடியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வெயிட் தேவையில்ல. இல்லை சைடில் ஏதாவது கேப் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே வந்து வெயிட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆனதுக்கப்புறம் உள்ளேருந்து எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. கேக்குக்குனே தனியாக இந்த கிளாத் வந்து போட்டு மூடி வச்சுடுங்க. சூடாக இருக்கும்போது எப்போவுமே டீமோட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் சைட்ஸ்லாம் வந்து தன்னாலே எடுத்துருக்கோம். டீமோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் நைஃப் வச்சு சைடில் எடுத்து விடணும்னு அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு மூடி வச்சு ஸ்லைட்டாக வந்து சாய்ச்சதுமே கேக் பாருங்கள் வந்துடுச்சு. நான் பின்னாடிலாம் எதுவும் தட்டவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பட்டர் பேப்பர் பார்த்திங்கன்னா சைட்ஸ்லலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடியில் மட்டும் போட்டால் போதும். நான் வந்து எப்போவுமே அடியில் மட்டும் தான் பட்டர் பேப்பர் போடுவேன். சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் தான் அப்ளை பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.